அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளோடு அபிராமி அந்தாதி வைபவத்தின் 6வது பாடலை இன்னைக்கு சிந்திக்க உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமார்த்த குருவான ஆத்ம வித்யாபிகையின் பாதங்களை பணிந்து பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீ வித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை பணிந்து என ஈன்ற குருக்களான ஆத்ம குருவான என்னுடைய பெற்றோர்களான விஜயஞ்சயா தம்பதியினரின் திருப்பாதத்தை பணிந்து ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 6வது பாடலை சிந்திக்க உள்ளோம். சென்னியது உன் பொற் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே, முன்னிய நின்னடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. நேற்றைக்கு பாடலில் அவர் அழகாக அம்பிகையினுடைய பாதமானது எப்படி சகசிரார கமலம்ங்கிற அந்த அம்புயத்தில், அதாவது தாமரை மலர் மீது பதிந்து அவருக்கு அருள் பாலித்தால் அம்பிகைன்னு சொன்னாரோ, அந்த தலையை முதற்கொண்டு அவர் இந்த பாட்டை தொடங்குறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் என்ன சொல்கிறார்? சென்னியது முன்போர் திருவடி தாமரை, உன்னுடைய பாதம் அப்படிங்கிற தாமரை, உன்னுடைய திருவடி அப்படிங்கிற அந்த மோட்ச சாதனமானது என்னுடைய சஹசிரார கமலம்னு சொல்லக்கூடிய தாமரையின் மீது பதிக்கப்பட்டு விட்டது. அப்படியானா எனக்கு முக்தியானது உறுதியாகிடுச்சு அம்மா. எதனால் எனக்கு உறுதியாச்சு அப்படின்னா, மன்னியது உன் திருமந்திரம். எப்பொழுதுமே நான் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறது பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவித்யா மந்திரம் தானே. உன்னை நான் அந்த ராஜராஜேஸ்வரியாக உபாசனை செய்து என் மனத்தினிலே உன்னை வைத்து நான் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பது அந்த மந்திரத்தை தானே. உன்னுடைய நல்ல பாடல்களும் உன் அடியார்களின் நற்சொற்களும் தானே கேட்டுக்கிட்டே இருக்கேன், மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கேன். சிந்தூர வண்ணப்பெண்ணே, அவர் நிறைய இடங்களில் இந்த வார்த்தை குறிப்பிட்டிருது, நமக்கு புரியுறது. சிந்தூர வண்ணப்பெண்ணே, அம்பிகை செக்கச் செவேல்னு அழகாக இருக்கிறதா மனசுக்குள் உருவகம் பண்ணி அவர் அந்த ஸ்ரீவித்தியை உருவைத்திருக்கணும். அதுவும் பொருட்டு அவர் அப்படி எழுதியிருக்கார். முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, அதாவது எனக்கு முன்னாடி எத்தனையோ அடியார்கள் இருந்திருக்கிறார்கள். இதிலே யார் யாரெல்லாம் அம்பிகையை வழிபட்டார்கள்னு பின்னாடி ஒரு பாட்டில் தெளிவாக சொல்ல போகிறார். அவர்கள் எல்லாமே அம்பிகையை வழிபட்டு தன்னுடைய சக்தியினை பெற்றவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வழியில் நம்ம பார்த்தோமேயான சூரியன், சந்திரன், பிரம்மா, அக்னி, விஷ்ணு, குபேரன், முருகன், இந்திரன், கணபதி, மன்மதன், இப்படி சிவன் முதற்கொண்டு அத்துணை பேருமே அம்பிகையை பாதம் பணிந்து அவளின் அருள் கடாட்சத்தினால் அவர்கள் சக்தியினை பெற்று அவர்களுடைய தொழில்களை செய்வதாக நமக்கு புரிகிறது. ஏன்னா அவளே ஆதிபராசக்தி, அவளிடமிருந்து இந்த தொழிலுக்கான அதிகாரத்தினை இவர்கள் பெறுகிறார்கள். அப்போது அவர் என்ன சொல்கிறார்? முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் உன் பரமாகம பத்ததியே. இந்த மாதிரி நல்ல முன்னாடி பெரும் அடியார் கூட்டம் உனக்கு வச்சுருக்கேம்மா, அவர்களெல்லாம் வழிபட்டாலும் நான் உன்னை வழிபட்டதற்கே சமம். அம்பிகையின் பெயர் பற்றியோ அம்பிகையின் நாமத்தை பற்றியோ அம்பிகையின் நாமத்தின் பலன் பற்றியோ யாராவது கூறுவதையோ கூற கேட்டாலோ புண்ணியம் இல்லையா? அப்படி இருக்க அந்த மாதிரி நல் அடியவர் கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக இருத்தி நான் அதிலேயே இருந்து உன்னுடைய நாமஸ்மரணத்தை பண்ணிகிட்டே இருக்கேம்மா. பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே, உன்னுடைய பரம ஆக்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லலிதா சஹஸ்ரநாமம், லலிதோபாக்கியானத்தில் வர்றது இல்லையா, அந்த லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் அம்பிகையின் மீதான பஞ்சதசி மந்திரம், தேவி பாட்டம், மானச பாட்டம்னு அத்துணை பூஜைகளும் மனசுக்குள்ளே நான் செஞ்சுட்டுருக்கேன். திதிநித்யா பூஜையை செஞ்சுட்டுருக்கேன். மனசுக்குள்ளேயே உனக்கு நித்தம் 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 பூஜை செஞ்சுட்டுருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த பாடல் பாடியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது அவருடைய அந்தராத்மாவான அவருடைய அந்தரங்கமான வழிபாட்டு முறை எப்படி இருந்ததுங்கிறத இதில் நமக்கு தெளிவுபடுத்த முயற்சி செய்கிறார். சென்னியது உன்பொற் திருவடி தாமரை சிந்தையுள்ளே,
மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே. முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது எந்தும் உந்தன் பரமாகம பத்ததியே. நான் என்றைக்குமே நான் பாடுறேன், நான் நினைக்கிறேன், நான் எல்லாமே பண்ணுறேனே, ஆனால் அது அத்துணையுமே உன்னை பற்றிய சிந்தனையாகவே இருக்கு அம்மா. உன் சிந்தனை அல்லாத எந்த ஒரு பாடலையும் நான் பாடுறதில்லை, உன் சிந்தனை அல்லாத எந்த ஒரு ஸ்லோகமும் நான் செய்கிறதில்லை அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிட்டு அம்பிகையிடம் தன்னை அர்ப்பணம் செய்து எப்படி உருகி இதை பாடியிருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியுறது. இதில் அழகான யோக ரகசியமாக சகசிரார கமலத்தில் அம்பிகையை இருத்தி வழிபடும் பொழுது பஞ்சதசி மந்திரமானதை பிரயோகிக்கப்படும் பொழுது நம்மளுடைய ஆக்ஞையில் அம்பிகை சிந்தூர வர்ணத்தினில் காட்சி தருவாள் அப்படிங்கிறத இங்கே அழகாக பதிவு செஞ்சுருக்கார். இன்றைக்கு இத்துடன் 6வது பாடலின் விளக்கத்தை நிறைவு செய்கிறோம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.